ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட்கான அளவுகள் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த பிரின்சஸ் கட்டுக்கான அளவுகள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க உடம்புல நேரடியா எடுத்த அளவு தான். ஓகேங்களா? நார்மல் பிளவுஸுக்கு எடுத்த அளவை நம்ம பிரின்சஸ் கட்டா நம்ம தைக்க போறோம். இதோட அளவுகள் எப்படின்னு பாத்திரலாம், அளவுகளுக்கான வரைபடத்தையும் பாத்திரலாம். நாளைக்கு வீடியோல இந்த அளவுகளை வச்சு எப்படி கட் பண்றதுன்னு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எடுத்ததுமே ஃபுல் வீடியோவா போட்டோம் அப்படின்னா குழப்படியாயிரும். ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேருக்கு புரியிற தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போய்க்கலாம். ஏன் கூடவே சேர்ந்து இதுக்கான அளவுகளை நீங்களுமே நோட் போட்டு எழுதிக்கங்க. இதே அளவுல எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கணுங்கிறத நீங்க ஒரு முறை தச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து தைக்கக்கூடிய பிளவுஸ உங்களுடைய அளவு பிளவுஸ வச்சே நீங்க அழகா தாராளமா தைக்கலாம். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா 13.5 இன்ச். நான் தையலுக்கு சேர்க்கல, ரெடி அளவு 13.5 இன்ச். நெக்கோட அகலம் எவ்வளவுன்னு கட்டிங் வீடியோல பார்க்கலாம். ஷோல்டரோட அளவுமே கட்டிங் வீடியோல பார்க்கலாம். பேக் நெக்கோட லென்த் பாத்தீங்கன்னா 8 இன்ச், ரெடி அளவு 8 இன்ச். ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் பாத்தீங்கன்னா ரெடி அளவு 5.5 இன்ச். செஸ்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா 31. இந்த மார்பு சுற்றளவு பாத்தீங்கன்னா 31 இன்ச். அதாவது இந்த பிளவுஸோட சைஸ் 31. இடுப்பு சுற்றளவு பாத்தீங்கன்னா 24.5 இன்ச். ஸ்லீவோட லென்த் பாத்தீங்கன்னா 10.5 இன்ச். எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் ரவுண்டு பாத்தீங்கன்னா 9.5 இன்ச். ஆம்கோல் ரவுண்டு பாத்தீங்கன்னா 14.5 இன்ச். இதுதான் பாருங்க நம்ம பிரின்சஸ் கட்டுக்கான தேவையான முக்கியமான அளவுகள். இதோட வரைபடத்தை இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுக்கான நான் பிளவுஸோட பேக் பேட்டர்ன் வரைபடத்தை பாருங்க. இது போல நான் வரைஞ்சிருக்கேன். இப்ப இதோட அளவுகள் இந்த வரைபடத்துல பாத்திரலாம். இப்ப கழுத்து அகலம் பாருங்க, நான் ஒரு 2.25 இன்ச் நான் குறிச்சிருக்கேன். எதுக்காக 2.25 இன்ச் குறிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எந்த சைஸா இருந்தாலும் சரி இந்த கழுத்து அகலத்தை 3 பகுதியா நம்ம பிரிச்சுக்கணும். நம்மளுக்கு ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 28, 28ல இருந்து 29, 30, 31 வரிசையா நம்மளுக்கு 28ல இருந்து 50 சைஸ் வரைக்குமே நம்மளுக்கு ஹெவி சைஸ். 28ல இருந்து 38 சைஸ் வரைக்குமே ஸ்மால் சைஸ். 40ல இருந்து 50 வரைக்கும் நம்மளுக்கு பெரிய சைஸ். 50க்கு மேல வரக்கூடிய சைஸ் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த 50க்கு மேல சைஸ் நம்மள்ட்ட தைக்கிறதுக்கு வரும். இப்ப பாருங்க, அந்த கழுத்து அகலத்தை நம்ம 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, சைஸ் 31. நல்லா கவனமா பாருங்க. 31 சைஸுக்கு தான் நம்ம கழுத்து அகலம் பார்க்க போறோம். 2 இன்ச்லயும் நம்ம வச்சுக்கலாம், 2.25 இன்ச்லயும் வச்சுக்கலாம், 2.5 இன்ச்லயும் வச்சுக்கலாம். எனக்கு கழுத்து கலராமல் அப்படியே உடம்புல அப்படியே நிக்கணும் அப்படின்னா நம்ம 2 இன்ச் எடுத்துக்கலாம். கட்டிங் அளவு தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு 2.25 இன்ச் கிடைச்சிரும். இல்ல நான் கழுத்து அகலமா போட்டே பழகிட்டு எனக்கு கழுத்து அகலமாதே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டிங் அளவு 2.25 எடுத்துக்கலாம். தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடைச்சிடும். இல்ல நான் கழுத்து நல்லா பிராடா போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சில நபர் தான், இந்த பிராடா போடுறவங்க இந்த ஒரு சில நபர் தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கழுத்து அகலம் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2.25 கிடைக்கும். இப்ப நான் அந்த 31 சைஸுக்கு கழுத்து அகலம் இந்த 3 அளவுல எது எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த 2.25 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பொண்ணு கழுத்து கொஞ்சம் அகலமா போடுமா, அதனால கரெக்டா இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த அளவு கரெக்டா இருக்கும். கீழே வலிஞ்சலா வராது, கரெக்டா இருக்கும். அதனால இந்த 31 சைஸுக்கு கழுத்து அகலம் 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டரோட அளவுமே பாருங்க, நம்ம 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். 31 சைஸுக்கு சைஸை மட்டும் நல்லா கவனமா பாருங்க. 31 சைஸுக்கு ஷோல்டரோட அளவை 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஷோல்டரோட அளவையுமே 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஷோல்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப குட்டியா வேணும் அப்படின்னா அந்த ஷோல்டரோட கட்டிங் அளவு 3 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த 3 இன்ச் அளவு ஒரு சில நபர் மட்டும்தான் போடுவாங்க. இல்ல ஷோல்டர் எனக்கு ஓரளவுக்கு நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.25 இன்ச் எடுத்துக்கலாம். இல்ல ஷோல்டர் எனக்கு ஓரளவுக்கு நான் பெருசா போட்டே பழகிட்டேன், பெருசானா ரொம்ப பெருசு கிடையாது, இதுல இருந்து நம்மளுக்கு 1/4
இன்ச்சு மட்டும்தான் கூட கிடைக்கும். ஷோல்டரோட அளவு எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க 3.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த 2 அளவுல நம்ம எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் அந்த 31 சைஸுக்கு ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.25 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.25 இன்ச்சு. அப்ப இந்த 31 சைஸுக்கு ஆம்கோல் அளவு எவ்வளவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 5.25 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டான அளவு. ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு இந்த கார்னர்ல இருந்து இதோட ஹைட் எவ்வளவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு எடுக்கணும். இந்த 1 இன்ச்சு எந்த சைஸ்ல இருந்து எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 42 சைஸ் வரைக்குமே இந்த கார்னர்ல இருந்து இதோட ஹைட் 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வரக்கூடிய சைஸுக்கு தான் 1.25 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்ப இந்த பேக் நெக்கோட லென்த் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு. இந்த பிளவுஸோட முழு உயரம் பாத்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பட்டிக்கு தனியா சேர்த்துக்கலாம், ஷோல்டருக்குமே நம்ம வந்து தனியா சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கழுத்து ரவுண்டு போடுறதுக்கு இதோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு. எனக்கு வந்து பானெக் ரவுண்டு வேணும் அப்படின்னு கேட்டா 1/2 இன்ச்சு ஹைட்ல நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து கீழே வந்து நல்லா ஒடுக்கமான யூநெக் ரவுண்டு வேணும் அப்படின்னா இதோட ஹைட் வந்து நம்ம 3/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் பானெக் ரவுண்டுங்கிறனால இதோட ஹைட்டு 1/2 இன்ச்சுல நான் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா 31 சைஸ்ல 4ல ஒரு பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7.25 இன்ச்சு வரும். இந்த 4ல ஒரு பகுதி 7.25 இன்ச்சு நம்ம குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம குறிச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேக் பேட்டர்ன் அளவு. இதோட கட்டிங் வீடியோ நாளைக்கு வீடியோல பாத்திரலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்ப பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்குமே பாருங்க, கழுத்து அகலம் 2.25 கட்டிங் அளவு தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2.5 இன்ச்சு கிடைச்சிரும். ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.25. அப்ப இந்த சைடும் 1/2 இன்ச்சும் போயிரும், அந்த சைடும் 1/2 இன்ச்சும் போயிரும். 1 இன்ச்சு போயிருச்சு அப்படின்னா மீதி அளவு தான் நம்மளுக்கு ரெடி அளவு. ஆம்கோல் அளவு பாருங்க 5.25. ஃப்ரண்ட் நெக்கோட ரெடி அளவு 5.5 இன்ச்சு. அப்ப நம்ம கட்டிங் அளவு 5 இன்ச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். இதோட ஹைட்டுமே நம்ம வந்து 1/2 இன்ச்சு ஹைட்ல போட்டுக்கலாம். இதுவும் பானெக் ரவுண்டு தான். இந்த கிராஸ் அகலம் பாத்தீங்கன்னா சைஸை பொறுத்து தான் இந்த கிராஸ் அகலம் மாறுபடும். ஏன்னா இது வந்து உடம்புல நேரடியா எடுக்கக்கூடிய அளவு தான் இந்த கிராஸ் அகலம். ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நீங்க பிளவுஸை கலட்டுங்க, நான் கிராஸ் அகலத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே உடம்பையும் காமிக்க மாட்டாங்க. அதனால இந்த கிராஸ் அகலத்துக்கான அளவை மட்டும் நீங்க சார்ட் போட்டு எழுதிக்கங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 28 சைஸ்ல இருந்தா 50 சைஸ் வரைக்கும் இந்த கிராஸ் அகலத்துக்கான அளவை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். நீங்க போய் பார்த்து நீங்க செக் பண்ணி எழுதிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிராஸ் அகலம் நம்மளுக்கு நாமே வேணா கண்ணாடியை பார்த்து நம்ம வந்து கிராஸ் அகலத்தை வந்து எடுத்துக்கலாம். ஆனா அடுத்தவங்க உடம்புல அதை டச் பண்ணி நம்மளால எடுக்க முடியாது. அதனால இந்த ஒரு அளவை மட்டும் நீங்க வந்து சார்ட் போட்டு எழுதிக்கங்க. இப்ப என்ன சைஸ் வந்தாலும் சரி, டக்குன்னு இப்ப 32 சைஸா கிராஸ் அகலம் இவ்வளவு, 34 சைஸா கிராஸ் அகலம் இவ்வளவுன்னு டக்குன்னு ஈஸியா உங்களுக்கு அந்த 3 டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது பாருங்க, இந்த பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கிராஸோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளவுஸோட முழு உயரம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கிராஸோட உயரம் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப ஸ்லீவ் பகுதியை பாத்திரலாம். இப்ப ஸ்லீவோட வரைபடம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவ் கட்டிங்க்கு தேவையான 3 அளவுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீவோட லென்த் 10.5 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 9.5 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்டு 14.5 இன்ச்சு. இந்த 14.5ல ஒரு பகுதி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். கையோட அகலத்துக்கு எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறதுக்கு 1.5 இன்ச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கட்டிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.